ஏன் சூடு குடிச்சிருக்கு சார் சாங் கண்டினியூ. நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? அந்த சூரியன் கூட மொட்டை இரவுல பேசவும் முடியுமா? சாதி மதம் இன்றி காதல் நெஞ்சங்களை பிரிக்கவும் முடியுமா? பிரிச்சா வேதனை தெரியுமா? கடைசி வரைக்கும் சவுண்ட் வைக்க மாட்டான்டா. உண்மையான காதலுக்கு கடைசி வர பிரிவில்லையே, பொய்யான காதலுக்கு பால்டாயில் துணவல்லையே. உன்னை பார்க்க வந்த நேரம் நொப்பங்காரை இருந்தாண்டி, என்ன செய்ய போறானோ எது செய்ய போறானோ? நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? அந்த சூரியன் கூட மொட்டை இரவுல பேசவும் முடியுமா? வானத்தில நிலவு வரும், வையாத்து தண்ணி வரும். நிலவு வரும், வையாத்து தண்ணி வரும். வாழ உழவ சேர்ந்து வரும், நான் பழ விரிச்சா கூட வரும். சாதி ஜனம் பிரிச்சால் என்ன, சாதி மதம் வெறுத்தால் என்ன? நிலவா நான் வருவேன், உள்பாவடையோட படுத்துருடி. நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? அந்த சூரியன் கூட மொட்டை இரவுல பேசவும் முடியுமா? சாதி மதமின்றி காதல் நெஞ்சங்களை பிரிக்கவும் முடியுமா? பிரிச்சா பிளேடு கிடைக்குமா? பிரிச்சா பிளேடு கிடைக்குமா? பிரிச்சா பிளேடு கிடைக்குமா? பிரிச்சா பிளேடு கிடைக்குமா? ஏன் தெரியுமா சொன்னேன்? அவன் காதலில் தோதி வெட்டி மசுறு வளர்த்துருவேன், மசுரை பிடிங்கிட்டு தெரியுமா? போட இப்போ வந்தாரே ஒரு சாமியார், பாப்பா வைப்பையா என்ன பண்ணுறீங்க? என்னத்தை அவரை முத எங்கள் பகுதிக்கு கூட்டு போனவே நான் தான். சின்ன வயசில் இவரால் வேனில் ஏற முடியாது. சரி, நான் தூக்கி விடுவேன், சீட்டில் உட்கார முடியாது. ஏன் இம்பிட்டுக்கானுதேன்? அந்த சைஸில் யாராவது தெரியுமா வந்தாங்க? இப்போ வந்த கருங்குளத்துக்காரர் ஜெயமாதவன், சூத்துவத்தி உடம்பம்பட்டி கார்த்திக் ராஜா, செவனிப்பட்டி என் மாப்பிள்ளை ஜெய பார்த்திப்பேன், இவங்கெல்லாம் இம்பிட்டுக்கானு வாண்டு. இப்போ வந்து இவங்களுக்கு நான் ஷோ போடணுமா? அதில் யாரா காலுகள் அளவுக்கு போனேன்? யாரா நீங்கள்லாம் போகிறது நல்லது, ஒரு பக்கமும் வண்டி ஓடாத நொறுக்கி போய் அப்புறம் எங்க அவர் தாங்க சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? பப்புனுக்காரருக்கு என்ன வேலை? வெளியே திரும்ப போனால் ஏன்டா எனக்கு 5 சைடிஸ் பேர் இருக்கேன், எனக்கு 2 மேனேஜர் வச்சுருக்கேன், எத்தனை பவுன்சர் இருக்காங்க எனக்கு, உனக்கு நான் காலு கழுவி விட வந்தேன். அப்போ அவங்கள கழுவிட சொல்கிறீங்களா? இல்லை இது நாடகமா? நான் எதுக்குடா வந்தேன்? மயிரை பிடுங்க வாடா கேளுங்க வரவட்டி. ஆளவளம் ஷோ போடுறது யார் தெரியுமா? வள்ளி தான் ஷோ போடணும். ஆளவளம் ஷோ என்று பறவை விரட்டுன்னு எங்கள் அப்பா கவனம் கொடுத்து அனுப்புனது வள்ளியை, வள்ளிக்கு துணையாக அனுப்புனதே என்னைய. ஷோ போடணும்னு ஒன்னமராதி தாலுகா ஆஃபீஸில் சட்டம் போட்டிருக்காங்களா? இல்லை வா பேசி முடிப்பான், எல்லாத்தையும் அவருங்கப்பா. பஞ்சாயத்தை முடிச்சு நாளைக்கு சாயந்தரம் நாடகத்தை ஆரம்பம். கோவப்படாதீங்க வரட்டும். ஏய் விட்டது யாரா? அது யாருன்னு தெரியலங்க. அது இல்லை ஓன் தொண்டை தான் அடமா கிடைச்சாடா. சாமியார் என்றாலும் அவர் வயசில் சின்னாலாக இருந்தாலும் போட்ட வேஷம் பெருங்கொண்ட வேஷம். ஆமாம் ஆமாம். அவர் என்னை கோமாளி நாயின்னு கூட சொல்லலாம். ஏன்னா கோமாளி வேஷம் போட்டதே அவங்க பாட்டேன் பரந்தாமன்னு அவர் தெரியுமா? மகாவிஷ்ணு. நான் சும்மா படிக்காமல் வந்திருக்கேன். நீங்கள் பெரிய ஆள் எனக்கு தெரியுமா? அவருக்கு ஒன்றும் தெரியாதுங்க. நீங்கள் எத்தனை புராணம் படிச்சிருக்கீங்க? எவ்வளோ பெரிய ஆள்? கொஞ்சம் உள்ள வரையா முழகத்தில் கடித்தாரே, என் தலையில் அடிச்சு விட்டு போ. ஏன் என்ன இல்லை அவரை சொன்னேங்க, உங்கள் மண்டல அவர் என்னையை முறைக்கும் போது நான் பாட்டெலாம் வர மாட்டேன். வர சொல்லு தம்பி. ரூம் பாய் 5 நம்பரில் போய் கூட்டிட்டு வா. 5 நம்பரில் 6ஆவில் உடந்து ஒளிஞ்சிருப்பாவில் கூட்டு வா. அந்த ஜாமியாரை வர சொல்லு. பக்கத்தில் நாடகம் நடக்குதா? இங்கே சவுண்டு கேட்குதே ப்ரோ. இவன் நிலையாக உட்காந்துட்டானடா, நெல்லை வைக்கிற மாதிரி. என் தம்பி அப்படியே இறிட்டானே. வணக்கம். இவர் வர்றதுக்கு சண்டை மேலே வர நல்லா இருக்கீங்களா? ஏரியா கவுன்சிலரா? ஏற்றா நீங்க வர போகிறேன். வணக்கம். தலைப்பு செய்தி. வந்தாரை வரவேற்பது, வந்தாரை தூக்கி போட்டு வளர்ப்பது கள்ளப்பருப்பு. டேய்
கிடையாது. எதை சொன்னாலும் என் பேரு சீக்கிரம் அவங்கள மூல செலவு பண்ணி வச்சிருக்க. மரியாதை கேட்கிற பதில் சொல்லு. செலவை வந்து சட்டைக்கு நமக்குள்ள 1000 வன்மம் இருக்கும். பல ஆண்டுகளாவே இந்த கோபம் தொடர்ந்துகிட்டே இருக்கு. ஆமா இருக்கா இல்லையா? அதை இன்னையோட முடிக்கிறோம் அந்த கோபத்தெல்லாம். அப்போ வா தேங்காய் வாங்கிட்டு வா. நமக்குள்ள 1000 கோபங்கள் இருக்கலாம், 1000 வன்மங்கள் இருக்கலாம். ஆனால் தமிழருடைய மாண்பை காப்பது நம்ம இருவரின் கடமையாகும். மாட்டோட காம்பை காக்குறது கண்டுக்குட்டி பொழப்பாகும் இருக்குல்ல? வந்தாரை வாழ வைக்க வேண்டும். ஏன் தென்னை வைக்கலாம், சப்போட்டா வைக்கலாம், நல்லா நம்ம தரைக்கு செம்மண்ணு தர. ஏய் மூதேவி, அந்த வாழை இல்ல. மூதேவி யார் தெரியுமா? வாழை. ஆமா, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். இப்ப நீ வரும்போது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் சொன்ன, நான் உள்ளதே கவனிச்சேன். நீ கோமாளி கோமாளின்னு 1000 தடவை சொல்றியே, கோமாளி வேஷம் போட்டது யாரு? ஓம் பாட்டேன். இதுதான். ஏன்னா நீங்க ராஜபாட்டு போட்டி என்றது இந்த உங்களுடைய ரசிக பெருமக்கள் பல பேருக்கு தெரியாம போயிருச்சு. ஆனா அந்த விவரம் இருக்க கண்டி தானே சொன்னீங்க பத்தியில, ஒரு நறுக்கு தெரிச்ச மாதிரி. ஓ பாட்டன் தானே கோமாளி வேஷமே போட்டேன், அப்ப நீ கும்பிடுறதே என்னே தானேன்ற மாதிரி அற்புதமான ஒரு பேச்சு. உங்களுடைய பேச்சுக்கு எப்படி நான் உங்களை ராஜபாட்டா இருக்கும் பொழுது ஊர் மக்கள்லாம் உங்களை ரசிச்சாங்களோ. ஏன்னா காலையில் அந்த ஊருக்காரர் சொன்னார், ராக்கெட் ஜெயபாலனுக்கு அப்புறம் இந்த பாட்டை சரியா பண்ணது கள்ளிச்சேரி ராதாகிருஷ்ணன் தான். அப்படியெல்லாம் பேர் எடுத்த ஒருவர் தாங்கள். என்ன முழிக்கிற, மறந்துட்டீங்களா? நான் என்னைக்கு ராஜபாட்டு போட்டேன் இந்த கிளம்பிட்டேன் பார்த்தீங்களா? பழமையை மறவாத ஒருவர் நீங்கன்னு நினைச்சேன். ஆனா பழைய விஷயத்தை மறந்துட்டீங்க. ஆனா நன்றியை மறக்கல நீங்க. ராஜபாட்டு போட்டேன், போட்டுட்டு வேலை கொண்டு வச்சேன். தம்பி மையன் என்னாச்சு அந்த வேலு? ஐஸ் கடையில் போட்டு காராச்சி வாங்கி தின்னுட்டேன். சரி சரி, நானும் ஒரு நேரத்தில் ராஜபாட்டு போட்டிருந்தேன். நானும் அந்த வேலையை விட்டுட்டேன். நீங்களே அப்படித்தானே? அப்ப இப்ப நமக்கு என்ன வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறதோ ஆமா மேல் உங்களை நினைக்கும் இன்னும் எனக்கு பெருமையா இருக்கு. ஏன் தெரியுமா? அதாவது குசேலன் இருக்காருல்ல, குசேலன் கண்ணபரமாத்மா பார்க்க போறாரு. போகும் இந்த கதைக்கு சம்பந்தமே இல்லாம ஒருத்தர் தெரியுறாரு. யாரு இவரு? அவரு இல்லைங்க, அவரு. ஓ மேலே உங்களை நினைக்கும் போது சிறப்பா இருக்கு. ஏன்னா வேலிமணி சாரல்ல கோமாளி சந்திக்கும் பொழுது கோமாளியோட அப்பா நம்பிராஜே காட்ட காவல் பார்க்குற மாதிரி எப்படி அப்படிலாம் கதை தயார் பண்றிய? நம்பிராஜ் இல்லைங்க, கேரளா மீசையை முறுக்கு மீசையை மாத்தி இல்ல. நம்பிராஜ் இல்லைங்க, கேரளாவுக்கு புழுக்க ஏத்துருவேன். வண்டி அவன் எதுக்கு எங்கே வந்தாப்ல? வண்டி பதிவுதான்னு ரோட பார்க்க வந்தேன். இடம் மழை வெஞ்சிருக்கே, பதியான்னு பார்க்க வந்தாப்லையா? சரி, அப்ப அந்த பிரச்சனை விட்டுங்க. அப்ப குசேலன் போகும் பொழுது கண்ணபரமாத்மாவுக்கு என்ன தெரியுமா கொண்டு போனாரு? என்னத்தை கொண்டு போனாரு? ஏன் அவளை சவுடாலா கேட்கிற? வேணா படத்துக்கு கேட்கவா? கொண்டு போகும் பொழுது கண்ணனுக்கு பொன் பொருள் கொண்டு போகணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா பொன் பொருள் கொண்டு போகல. அந்த ராஜபாடு தோரணம் வந்துருதப்பா. ஆனா என்ன கொண்டு போனாரு? அரிசி. அரிசியா? மூதேவி அவள் கொண்டு போனாரு. அதான் அரிசியில இருந்து அவள் வருது. அது சரிதான். ஆனா கொண்டு போன அரிசியாவே கொண்டு போனாரு, அவள் கொண்டு வராரு. இதை போய் கண்ணனுக்கு கொடுக்கறதா தயங்கி நிக்கிறார். நண்பா, பல ஆண்டுக்கு அப்புறம் நான் என்னை சந்திச்சிருக்கேன். எனக்கு என்ன கொண்டு வந்த? ஏதாச்சும் கொண்டு வந்தியா? உனக்கு வெள்ளாட்டம் 4 ஆப்பிளையும் நீயும் அண்ணனை மட்டும் வச்சு தின்னுக்கிட்டு இருக்கியே வாக்க வச்சு. சரி விடு. அப்படி கண்ணன் கேட்கும் பொழுது இவர் தயங்கி நிற்கிறார். ஆகா, கண்ணபரமாத்மாவுக்கு நம்ம ஒரு குடி போய் கைப்பிடி அவள் தானா கொடுக்கறது? தயங்கி நிற்கிறார். எங்கே கொண்டு வந்ததை காட்டுன்னு இப்படி கையை நீட்டினார் இல்லையா? அவர் கொண்டு வந்த அவள் முழுவதுமே தங்கமாக மாறிவிட்டதா. பாத்தீங்களா? இருக்கிறது என்னமோ அதை வச்சு சிறப்பு செய்தார் கண்ணபரமாத்மா. அந்த வகையில் நீங்களும் எனக்கு உண்மையில மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா என்னை சந்திக்க வர்றதுக்கான ட்ரெஸ்ஸை நீங்க டைலர் தைக்க கொடுத்து அவர் தத்து கொடுக்கல. ஆனா அதுக்கு உடனே ஒரு தயார் பண்ணி போட்டு வந்தீங்க. பாத்தீங்களா? எவ்வளவு சம்பளம் உங்களுக்கு? 35,000. அதுக்கு இந்த ட்ரெஸ்ஸையும் போட்டு சந்திக்க வருவாடி. கோமாளி இப்படித்தாயா வரணும். சரி சரி, அது கூட என் வன்மத்தை காட்டுறேன். இப்ப வேற தப்பா எடுத்துக்காதீங்க. ஆனால் ஒரு வார்த்தை சொன்ன பத்தியா, ஒரு வாசகம் என்றாலும் திரு வாசகமா அற்புதமா சொன்னீங்க. இன்னும் 200 சில்லற நாடகம் இருக்கு, படத்துல வேற கமிட்டி ஆயிருக்கேன். மூஞ்சி குத்தலாம் பாக்குறியா? சரி சரி, நான் கிளம்பி போயிட்டே இருப்பேன். இல்ல வேணா கோபப்படாதீங்க. அந்த அடிப்படையிலே கோமாளியாக மாறினார் மகாவிஷ்ணு. ஆமா, எனக்கு மாட்டு கருத்தே இல்லை. ஆனா இப்ப நான் என்ன கேட்கிறேன், மகாவிஷ்ணு கோமாளியா மாறினதெல்லாம் சரித்தேன். எதுக்காக மகாவிஷ்ணு இப்ப ராம அவதாரம் எடுத்தார்? ஏன்? ராவணனை கொல்வதற்காக. கண்ணன் அவதாரம் எடுத்தார். ஏன்? கம்சனை கொல்வதற்காக. அதுபோல கோமாளியா மாறினார். நான் இல்லைன்னு சொல்லல, மாறினார்ல. எதுக்காக மகாவிஷ்ணு கோமாளியா மாறினாரு சொல்லு. கோமாளியா மகாவிஷ்ணு இப்பதான் உங்களுக்குள்ள புதஞ்சு கிடக்கிற ராஜபாட்டை இன்னைக்கு நான் தட்டி எழுப்புறேன். நான் தட்டி எழுப்புறேன், நீ அந்த முட்டியை உடைச்சிட்டு போ. விளக்கம். கோமாளி வேஷம் எதுக்கு போட்ட? பலே பாத்தீங்களா? கேள்வி கேட்ட முடிச்ச உடனே பதில் சொல்ல ஆரம்பிக்கிற பாத்தியா? ஒன்னு சொல்ல. எங்கேயா இருந்த இவ்வளவு நாளா? செயல்ல இருந்த இரியா. சரி சொல்லுங்க. சொல்ல விடு. கோமாளி வேஷம் போ. ஏன்னா கோமாளி சொல்லக்கூடிய வார்த்தை என்பது எவ்வளவு அறிவு பூர்வமான இருக்க வேண்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அந்த தோரணைக்கே நான் உன்னை வாழ்த்துறியா? விளக்கம் சொல்றியா? கோமாளி பல பப்புன்ற நான் கேட்டு பார்த்தேன். ஆனா என்னென்ன கோமாளியை மாறினா சொன்னாலும் கூட விளக்கம் ஒருபோதும் சொல்ல மாட்டாங்க. நீ அறிவாளியா? உன் அறிவு திறமை வந்து உனக்குள்ள புதைச்சுக்கிட்ட. விளக்கம் சொல்லு. ஏன்னா மகாவிஷ்ணு எடுத்த அவதாரங்களிலே ஆக சிறந்த அகதம் பார்க்கப்படுவது கோமாளின்ற அவதாரம் தான். ஏன்னா அதுக்கான காரணம் அப்படி தெரியாம இருக்குமா? நீ அதனால தான் இன்னைக்கு நீ வந்து உன் அறிவை காட்ட வந்திருக்கிறாய். மகிழ்ச்சி. சொல்லுங்க பாப்போம்.
பதில் தெரியாதா? என்னப்பா பதில் தெரியாதா? டவுன் பஸ் எத்தனை மணிக்கு ஐயா? வந்தது டொயோட்டா காரில் வந்துட்டு பஸ் எத்தனை மணி, டவுன் பஸ் எத்தனை மணிக்கு? அப்போ காரை வேணா என்கிட்ட கொடுத்துட்டு போ. கோமாளி கோமாளி தான். ஏன்னா மச்சா குருமா வராக வாமன நரசிம்ம பரசுராம ராம பலராம கண்ணன் கல்கி இந்த 10 அவதாரம் தான் மற்றவங்களுக்கு தெரியும். 10 அவதாரம் எடுத்தா. ஆனா உனக்கு தெரிந்தது கோமாளி. ஏன் எடுத்தாரு? வா கோமாளி. ஏன்னா வேற யாரும் அந்த கோமாளி என்று சொல்லக்கூடிய அவதாரத்தை எடுக்க முடியாது. தயங்கி நின்ற பொழுது எடுத்தது மகாவிஷ்ணு. கடந்த 20 ஆண்டு காலமாக தண்ணி வரல நம்ம ஊர்ல. நான் சட்டமன்ற தொகுதியிலே தேனூர்ல என்ன தண்ணி கிணறு நோண்டவானே கூட்டியாந்தே. பதில் தெரியுமா தெரியாதா? இந்த மைக் எப்படின்னு பாத்துக்கிறது. பதில் தெரியுமா? நீ விளக்கம் சொல்ல. நீ மட்டும் தான் எப்படி பாக்கியா பையா? கோமாளி வேஷம் ஏன் போட்டார்? கோமாளி ஏன்னா உலகத்துல கண்ண பரமாத்மா என்ன சொல்றாரு? உலகத்தில் மிகச்சிறப்பானது ஒரு அவதாரத்தை நான் பெற. யார் அம்பளி கொடுத்தான்னு பேசியா? அதை மறந்துட்டோம். அதை விட்டு இதிலேயே நிற்கிறேன். பதில யோசிங்க, நான் வந்துடுறேன். நான் பெத்தெடுத்திடாத முத்துமணி தேரே, அந்த பாடல் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி பாடின அம்மா பாட்டு. அந்த வரி ஞாபகம் இல்லை. கண்டிப்பாக அதையும் பாட முயற்சிக்கின்றேன். டிடிஜி பாய்ஸ் அன்பு நண்பர்கள் சார்பாக ரூபாய் 101 அன்பளிப்பு வழங்கி கௌரவப்படுத்திய அருமை நண்பர்களுக்கு, டிடிஜி பாய்ஸ் அன்பு நண்பர்களுக்கு மனமார்ந்த. என்ன நீ விளக்கம் சொல்லலையா? என்ன நீ அதை சொல்லலையா? சொல்லி முடிச்சிடப்பா, நீ விளக்கம் சொல்லப்பா. கோமாளி வேஷம். ஏன்னா சிவபெருமான் பார்த்தார் உலகத்திலே இப்படியான அவதாரத்தை எடுக்கூடிய தன்மை ஒரே ஒருத்தனுக்கு உண்டு. யாருக்கு? மகாவிஷ்ணு கொண்டு. அவர் அனுப்பி வச்சார் வேஷம் போட. எப்பத்தான் நீ விளக்கம் சொல்லுவ? நீ எப்பத்தையும் சொல்ல விடுவ? என்ன உன்னோட அதிசயம் ஏதா இருக்கு? எனக்கு என்ன லூசா? அவசியம் இருக்கா? இல்ல நான் சொல்றேங்க. சொல்லி அதுக்கு தானே கேள்விகள் கேட்பதெல்லாம் பகுத்தறி வளர்வதற்கு. ஏன்னா உலகத்துல எந்த இடத்துல கேள்வி பிறக்கிறதோ அங்கே பதில் பிறந்தாக வேண்டும். வேணுமா இல்லையா? கேட்டல எப்ப சொல்லுவ? ஒன்றெல்லாம் உன் பொம்பளையால எப்படி குடியிருக்கீங்க? வாவேன் என்ன என்னை பேச விடுங்க. எனக்கு தான் சந்தேகமா இருக்கு. ஒன்றெல்லாம் எங்க எப்படி எங்க அக்கா குடியிருக்குன்னு. இருங்க. கோமாளி வேஷம் போட்டது யாரு? ஏன் எங்க நின்று முனி ஓட்டமா? ஏன்னா இடம் மாறி மாறி வந்தது. காரணம் என்ன? எம்பெருமான் பெருமாள் அந்த கோமாளி வேஷத்தை பூலோகத்தில் இருப்பதா இல்ல கையில எடுப்பதா என்று தயங்கி நின்ற பொழுது இங்கேயா அங்கேயா யோசிச்சாரு. கடைசியில் எங்க எடுத்தாரு? அதே வந்துட்டேன். ஏன் சுத்துற? எங்க எடுத்தாரு? ஏன் சுத்துற? கையிலே. அங்க விளக்க இருக்குல்ல? இருக்கு. எப்ப சொல்லி தொலைவ? எப்ப நீ விட்டு தொலைவ? நான் போறேன். நீயே பேசிட்டு 50 சம்பளத்தை வாங்கிக்க. இப்படி ராஜ நடிகராக இருக்கு. கோமாளி வேஷம் போட்டது யாரியா? அவ்வளவு. அதைத்தானே ரொம்ப நேரம் கேட்கிறேன். எப்ப சொல்லுவ? அதத்தை ஓட்ட கேட்கிறேன். நீ பேசுனது எல்லாமே மறந்து வச்சு யாரியா ஓட்டா? அதத்தை என்கிட்ட கேட்கிறியா? என்னத்துக்கு என்கிட்ட கேட்கிறேன்? நீ தானே ராஜபாட்டு போட்ட? மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணு தாயா? என்ன ஐயப்பன் நான் சொன்னேன்? மகாவிஷ்ணு போட்டாரு. 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 எப்ப போட்டாரு? எப்ப போட்டாருன்னா பதில் என் வாயில வந்துரும்ல. எனக்கு கிறுக்கு பிடிச்சி போச்சு. நீ ஏன் பிடிச்சி? அது பிடிச்சி 15 வருஷம் ஆச்சு. இது எனக்கு மட்டும் தான் தெரியும். வேற யாருக்கு அவ்வளவு தெரியாது. ஆனா உங்களுக்குள் இருக்கின்ற அந்த அறிவு பயிரை நான் இன்று தோண்டி எடுக்கின்றேன். பயிர் கருகி போச்சு. சொல்லுங்க. ஏன்னா வாமன் அவதாரம் எடுத்தாரு எதற்காக? மகாபலி அழிப்பதற்காக. மற்ற அவதாரம் எடுத்தார் எதற்காக? சோமுகாசுரன் அழிப்பதற்காக. கூர்ம அவதாரம் எடுத்தார் எதற்காக? அஸ்திவாரம் கொடுப்பதற்காக. வாமன் அவதாரம் எடுத்தார் எதற்காக? சிறப்பு சேர்ப்பதற்காக. இத்தனை அவதாரத்துக்கு இத்தனை மகிமை இருக்கின்ற பொழுது அந்த கோமாளின்ற அவதாரத்து மகிமை இல்லாமல் போய்விடுமா? இருக்கா இல்லையா? நீ இப்படி கட்டே நின்னா நான் ஆம்பளைன்ற மகிமை இல்லாமல் போயிடும். நீ வெதறதெல்லாம் அடிச்சு போதும். ஏற்கனவே ஒன்று இருக்குல்ல, உருவாக்கிட்டு இருக்கல, அது போதும். ரெண்டு படிக்குங்க. சொல்லுங்க விளக்கம். கோமாளி வேஷம் எதுக்காக மகாவிஷ்ணு போட்டார்? அது அவர் போட்டார். ஏன்டே கேட்குறேன். நீ தானே சொன்ன. உன் பாட்டையும் போட்ட வேஷத்தை நான் போட்டுக்க. நீ தானே சபடால சொன்ன. கோமாளி வேஷம் போட்டார். ஏன் போட்டாரு? வா அங்கே போய் கேட்போம். வா. எங்கே? இங்கே தேனூர்ல நான் கேட்பேன். நீ சொல்லு. அவர் ஊர் இந்த ஊர் கிடையாது. நீ நினைக்கிற இதெல்லாம் என் அறிவுக்கு இதெல்லாம் ஒரு கேள்வியாடா அப்படின்ற மாதிரி மமதை கொண்டு இருக்கிறாய். இது சின்ன கேள்விதான். விளக்க நானு நம்ம 2 பேருமே சொல்லலாமா? ஏன்னா 2 பேருமே தவத்துக்கு ஒருவர் தமிழுக்கு இருவர். இருவரும் கலந்து உரையாடினால்தான் அங்கே சிறப்பு கிடைக்கும். எம்பெருமான் சிவபெருமானை பார்க்க பிரம்மன் போறாரு. போனார். அடுத்து போறாரு. எரியா மெதுவா போகணுமா? மெதுவா ஏன் போற? போயிட்டாரு. ஒரு வரி நான் சொன்ன அடுத்த நீ போனாரு. போகும்போது நின்றுட்டாரு. போகும்போது நின்றதா? ஏய் உண்மையில நின்றுட்டாரியா? ஏன்னா நந்தி ஏன்னா நந்தி வழிமறிக்கின்றார். பிரம்மா இப்பொழுது நீ உள்ள போக கூடாதுன்னு. அப்படி அவர் பிரம்மா உள்ள போக கூடாதுன்னு சொன்னது அவங்க அம்மா. அவங்க அம்மா இல்ல, நந்தி. அவர் நிப்பாட்ட சொன்னா அவர் நின்று தானே ஆகணும். அப்ப நீங்க சொன்னது சரிதான். அவர் நின்றுட்டார். என்ன இங்க சத்தம் கேட்டாங்க. யாரு கேட்டா? அவங்க. எவங்க? நீ சொல்லு. பொதுவான வார்த்தை தான் சொல்றீ தவிர பேர் வர மாட்டுதே. சிவன் வந்தார். ஏனப்பா பிரம்மனை வெளிமறிக்கின்றாய்? உள்ளே விடு பிரம்மனை. உள்ள வந்தா இவர் சும்மா இருக்கணுமா இல்லையா? சிவபெருமான பார்த்து சிரிக்கிறார். பிரம்மன் சிரிச்சார். ஏண்டா முட்டா பையில எதுக்குடா சிரிக்கிற? கணேஷ் போல
கணேஷ் பையில வாயில வரதே வார்த்தைன்னு பேசுற உத்துத்து முடியும் பல்ல. அங்கே கேட்கின்றார் சிவபெருமான், எதற்காக சிரிக்கின்றாய்? ஏன்னா பிரம்மனுக்கு மொத்தம் 4 தலை. ஆமா. என்ன அது 4 முகன்? 4 இல்ல, முதல்ல 5. என்ன பின்னாடியே வருவியா நீ? இப்ப இருக்கிறது 4. முன்னாடி நான் போட்டால பார்த்தது 4 தாயா. போட்டால இப்ப அப்படித்தான் இருக்கு. 5. அதுக்கு முன்னாடி 5 இருந்துச்சு. இந்த 5வது இதுல என்ன பண்ணுது? சிவனை பார்த்து எள்ளி நகையாடியது, சிரித்தது. 2 ஒண்ணுதான். சிரித்தோன்னு கோபம் கொண்ட சிவபெருமான், உனக்கு உதவி இருந்தே என்னை பார்த்தா சிரிக்கின்றாய் என்று சொல்லி சிவன் என்ன பண்ணாரு? சேஜிபியை கூட்டு வந்துட்டார். சேஜிபியை கூட்டியார் இல்லையா? அந்த ஒரு தலையை கொய்தா. அதாவது நம்ம சொல்ற கதைக்குள்ள மக்கள் குதிக்கணும். இப்படித்தான் கொஞ்சாரோப்பா. அப்ப வாங்க கிணத்து போவோம். எல்லாரும் நீச்சல் தெரியாது, என்னை போட்டு அமுக்கி விட்டு நீ வெளியில வரலாம்னு பாக்குற. சிவபெருமான் கொய்து விட்டார். எதை கொய்தார்? வைக்கக்குள்ள தள்ளி டேப்பா சுத்திக்கிட்டு இருக்கேன். அடுத்த இடத்துக்கு வா. எதை கொய்தார்? தலை. சிரித்த பிரம்மனுடைய தலையை கொய்து விட்டார். கொய்த உடனே அவர் கொய்த தலை அவர் கையை விட்டு போகல. வரும் கையை யாரு கை? சிவன். சிவன் தானே கொய்தாரு. சிவன் கையை விட்டு போகல. வரும் இழுக்கிறாரு, கீழே உதறாரு, என்ன பண்ணி போகல. அப்ப என்ன பண்ணாரு மகாவிஷ்ணு? அங்கதான் மகாவிஷ்ணு என்னவா மாறுறாரு? அலுமாரா மாறுறாரு. அனுமாரா மாறுறாரா? கோமாளியா மாறுறாரு. கோமாளியா மாதிரி சிரிக்க வைக்கிறார். உங்களை மாதிரியே எப்படி உங்களை பார்த்தாவே மக்களுக்கு சிரிப்பு வருதோ அது மாதிரி அவர் செய்த அந்த நகைச்சுவையை பார்த்து எல்லாரும் சிரிக்க, எல்லாரும் சிரிக்கிறத பார்த்து சிவன் சிரிக்க, சிவன் சிரிக்கிறத பார்த்து பிரம்மன் சிரிக்க, பிரம்மன் சிரிக்கிறத பார்த்து அவர் கையில பிடிச்சிருந்துச்சே அந்த தலை சிரிக்க, வாயை சிரிச்சு ஆணு திறந்துச்சா இல்லையா, கையை விட்டு போயிருச்சு. ஆக சிவனுடைய கையில் பட்டு இருந்த அந்த தலையை எடுப்பதற்காகத்தான் மகாவிஷ்ணு என்ன மாறினாரு? கோமாளியா நொட்டுனாரு. ஏண்டா எல்லா கதையும் நான் சொல்லுவேன், நீ பகுமானம் அனுப்பியா? நீ புலந்தெரிய முழந்து எங்கேயா சொல்ல விட்ட? நடந்து போனாருன்னா நின்றம்ட்ட சரின்ட்ட. நடந்து வரவே நாட்டில் நிற்க மாட்டானா? நின்றவே சேரு கிடைச்சா உட்கார மாட்டானா? உட்காரவே குறுக்கு எடுத்தா படுக்க மாட்டானா? அப்ப நான் தான் உங்களை சொல்ல விடாம உங்க திறமையெல்லாம் மூடி மறைச்சிட்டேனா? ஏன்னா அறிவு சார்ந்த விஷயங்களை சொல்வது நான் மிகப்பெரிய பாவம் பண்ணிட்டயா? உன்னை ஒரு விளக்கம் சொல்ல விடாம செய்தது என் மனதை உறுத்தி கொண்டு இருக்கிறது. ராமேஸ்வரம் போய் கழிச்சிட்டு வருவோம். ஏன் காசியை கூட்டி போவே? அதுல தானே யாழை தொலைச்சேன். ஏன்னா என்னுடைய ஆக்ரோஷத்தின் இப்ப அதை சொல்ல சொல்றாங்களா? உன்னைய நானா தவச்சே பெட்டி மணிகண்ட பிரபு தொலைச்சு விட்டாப்லையா அவர்கிட்ட கொடுத்ததுக்கு. சரி அதை படுக்க, அது என் பிரச்சனை இல்லை. அப்ப உங்களுடைய ஆதங்கம் என்ன? ஒரு விளக்கத்தை என்னை சொல்ல விடாம செய்யறடா பாவி அப்படி என்னை மனதார நோக அடிக்கிறீங்க. உங்களை விளக்கம் சொல்ல வச்சு அழகு பார்க்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். பேசுவோமா? பேசுவோம். இடத்தின் பெயர் என்ன? சென்ட்ரிங் மேடை. எனக்கு தெரியாதா? சென்ட்ரிங் மேடை உங்க பக்கத்துல கதைக்குள்ள குதிச்சுட்டேன். கதையின் முறைப்படி என்ற இடம் இது. சாம்பு. இது முறை சாம்பு என்ன? அது இல்லையா? ஏதாச்சும் சொல்லாதேன்ட்டேன். இடத்து பேர் என்ன? வேலிமலை. அப்படி சொல்லியா? இதுதான் அறிவாளி கழகு. இடத்தின் பேர் நறுக்கு தெரிச்சமா சொல்லணும். இடத்தின் பேர் என்ன சொன்னீங்க? வேலிமலை சாரல். உங்களை பேச விட்டு அழகு பார்க்க நான் தயாரா இருக்கேன். உங்கள் அறிவை அடுத்த வருஷம் இந்த மேடையில பப்புன்னு ஒன்னேவா போடணும். கருமத்தில் உன்னை பப்புன்னு போடக்கூடாது. ராஜமாட்டா போட்டு உன்னை அழகு பார்க்கணும். அமைய வேண்டும். கூறுங்கள் விளக்கத்தை. வேலிமலைக்கு ஏன் வேலிமலை என்ற பெயர் வைத்தார்கள்? வேலிமலை என்று ஏன் பெயர் வைத்தார் என்றால் உங்களை போன்ற முனிவர் வந்தார்கள். முனிவர் வந்து யாகம் நடத்தினாங்க. யாகத்துக்கு மறுபெயர் வேள்வி. வேள்வி நடத்தின மலை வேலிமலை. என்னையாது? என்ன கிடையாது. கோல்டு வின்னர். நான் ஆச்சரியக்குள்ளாகி விட்டேன். ஆச்சரியத்துக்கா? எந்த ஒரு பப்புன்னு இப்படி சுருக்கத்தோடு பெருக்கமாக சொன்னதே இல்லப்பா. நீ சொல்லியிருக்கேன்னா என்னை உண்மையில மனதில் மகிழ்ச்சியை பொங்க வைத்து விட்டீர்கள். குத்து மதிப்பு அடிச்சது பொழைச்சுக்கிட்டேனா? உண்மை அதுதான். ஆமா, முனிவர்கள் வேற எங்கேயுமா போனாங்க? இங்கதான். எங்க வந்தாங்க? இங்க வந்து என்ன செஞ்சாங்க? யாகத்தின் இன்னொரு பேர் என்ன? வேள்வி. வேலிமலை. வேலிமலை. அப்படித்தானே? அப்படித்தானா? நீ ஒரு அறிவாளியா? நீ ஒரு அறிவாளி. நீங்க ஒரு அறிவாளி. உங்கள் அறிவை நான் மனதார மெச்சுகின்றேன். நாரதர் நீ ரெவடி என்ன சங்க ஒதுக்குற? என்னை ஒரு சீன் கூட நீ கூட்டி விட மாட்டீங்க. அதுக்காக கழுத்து பிடிச்சிருக்கீங்களா? ஒருபோதும் இல்லை. உங்கள் அறிவை நான் பாராட்டுகின்றேன். அற்புதமான விளக்கம். வேலிமலைக்கு இதுதான்டா அர்த்தம் சொன்ன பத்தியா? அங்கே நிக்கிற நீ. ஆனா பாருங்க, வேலிமலை மட்டுமா இருக்கு, பரங்கி மலை என்ற மலை உண்டு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா. ஏன் பரங்கி மலை? பரங்கிக்காயை புனிட்டு போய் கூட்டு வச்சாங்களா? பரங்கிக்காய் புனியனை கூட்டு வச்சாங்க. பிரிய முனிவர் அமர்ந்த மலை. பிரிய முனிவர் அமர்ந்ததால் பிரியமலை 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 என்ன? அது இல்லையா? அப்படி பிரிகி அமர்ந்த மலையே பரங்கி மலை. அப்ப பரங்கி மலைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் பொழுது ஓ மலை என்ன மலை?
என்ன மலை சொல்லுவேன். சத்தியமா சத்தியமா சொல்லியா பாவம். ஏன் வேலிமலை என்ற பெயர் வைத்தார்கள்? முனிவர் வந்தாங்க, வந்து செங்கக்கல்ல அடுக்குனாங்க, அடிக்கிட்டு மண்ணெண்ணெய் ஊத்துனாங்க, செங்கக்கல்லையும் அடுக்குறாங்க, விட்டாங்க, புகையா வந்துச்சு. யாகம் பண்றதுக்கா? யாகம் பண்றது. ஆமாமா, செங்கக்கல்ல வச்சு நெய்யை ஊத்தி விறகு போட்டு அதெல்லாம் பண்ணணுமா இல்லையா? சரி, செங்கல் அடிக்காச்சு, விறகையும் போட்டாச்சு, நெய்யை ஊத்தியாச்சு, கொளுத்தியாச்சு. அப்படி கொளுத்தியதால் வந்தது வேள்வி. வேலிமலை மலை, வேலிமலை. அப்படித்தானே? கேட்பது என் கடமை, சொல்வது என் கடமை. சொல்லுவியா? சொல்லுவேன். உன் கூட நாடத்துக்கு வரதுக்கு 10 நாடம் ஆடிடலாம். புரியலையே. என் மனச்சாட்சியில பேசுனேன், தப்பாதும் பேச உங்களை பேசல, கருங்குளத்தாரே. இல்ல இல்ல, இதே மாதிரி ஒரு மலை உண்டு, நார்த்தாமலை மலை இருக்கு தெரியுமா? ஆமா. ஏன் நார்த்தாமலை? பாக்கெட் 100 ரூபாய்னு ஊறுகா ஓட்டாங்க, நார்த்தங்கா ஊறுகா. டேய், நார்த்தங்கா ஊறுகா இல்லையா? நாரதர் அமர்ந்தமலை, நாரதமலை, 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 நாரதமலை. என்ன நாரதர் அமர்ந்த மலை இன்று என்ன மலையாக இருக்கிறது? நார்த்தாமலை. அப்ப நார்த்தாமலை கருத்தவர் பொழுது ஓ மலை என்ன மலையா? என் மலை எனக்கு தெரியாது. வேலிமலை. ஐயோ, வேற ஆளுக்கு இடத்தை வித்துட்டோம், நாங்க எங்க மலை முடியாது. இடம் ஓ இடம். உன் இடத்துக்கு விளக்க நான் சொல்ல, நீ சொல்றியா? நான் சொல்றேன். நீ தானே சொன்ன என்னை பேச விட மாட்டேன்னு. உன்னை பேச வச்ச அப்பாட பரவாயில்ல, இந்த லோடு மேனுக்கு 100 ரூபா கொடுங்கடா. கதைக்கு புதுசா இருக்கு. என்னுடைய மூலக்கடா. ஓ, நீ போனதுக்கு அப்புறம் அந்த இடத்த பூர்த்தி கொண்டு வந்திருக்காரா? இதே மாதிரி தூக்கினான். யார் எதற்காக? சீதையாகப்பட்ட வழி ராவணன் தூக்கினான். ஏன்? உருவானது மகேந்திர மலை. எதற்காக? மகேந்திர முனிவர் உன்னை யாரா கண்டாலி மணி தூக்க சொன்னது? அப்படி தூக்கி சென்றதாலே உருவானது மகேந்திர மலை. மகேந்திர முனிவர் அமர்ந்தார், தவம் செய்தார். மகேந்திர முனி அமர்ந்ததாலே அந்த மலைக்கு பேர் என்ன? மகேந்திர டி செல்வா, மகேந்திர மலை. அப்ப மகேந்திர, ஏய் நீ தானே பேசணும்னு ஆசைப்பட்ட, சொல்லு. ஆக மகேந்திர மலைக்கு அடுத்த பொழுது மலை என்ன மலை? ஏன் மலை என்ன மலை? என்ன மலை? தவக்கால. தவக்கலையா? மலை என்ன மலை? வேலிமலை. என்ன புரியலையா உனக்கு? பிரான்மலை என்ற மலை உண்டு. போயிருக்கேன் பிரான்மலை? போயிருக்கேன். ஏன் பிரான்மலைக்கு பிரான்மலை? புறா முட்டையிட்டு போச்சான். ஏய், புறா முட்டையிட்டாலும் புறா மலையே வரணும். ஏன் பிரான்மலைன்னு வருது? வச்சவன் பேர் மொட்டனாக்கு. திருஞான சம்பந்த பெருமான் வருகின்றார், சிவன் காட்சி கொடுத்தார். அவர் சிவன் காட்சி கொடுக்கும் பொழுது ஆகா, இது சாதாரண மலை இல்ல, இது எம்பிரான் மலை, இது எம்பிரான் மலை என்பது மருவி இன்னைக்கு என்னவா இருக்கு? பிரான்மலை. அப்ப பிரான்மலைக்கு அடுத்தவர் பொழுது ஓ மலை என்ன மலை? உடைச்சு போட்டு தெருவில் தெரிய போறேன். அது வெல்டிங் வைக்க ஆள் இல்ல, 800 ரூபாய். கேட்பது என் கடமை, சொல்வது என் கடமை. கேட்ட சொல்வியா? சொல்லுவேன். சொல்லு. ஏன் வேலிமலைக்கு வேலிமலை என்ற பெயர் வைத்தார்கள்? வந்தாங்க, முனிவர் வந்தாங்க, மட்டக்கம் தூக்கிட்டு வந்தாங்க. மட்டக்கல்லையா? தூக்கண்ட தூக்கிட்டு வந்தாங்க. ஏய், காங்கிரஸ் 30 கோடி தேவர்கள், 42 ரிஷிமார்களும், 48,000. சொல்லு சொல்லு. நீதாய சொல்லணும். நீதான் சொல்லணும். நானே சொல்லவா? நான் சொல்றேன். கழுகு மலை என்ற மலை உண்டு. ஏன்? சடாயு சம்பாதி என்று சொல்லக்கூடிய 2 கழுகுக்குமே முருகப்பெருமான் உத்தி கொடுத்ததால கழுகு அமர்ந்ததாலே கழுகு மலை, கழுகு மலை என்பது மாதிரி இன்னைக்கு என்ன மலையா இருக்கு? தூத்துக்குடி மாவட்டத்தில் கழுகு மலை. அப்ப கழுகு மலை கருத்து பிறகு பொழுது ஓ மலை என்ன மலை? விரல ஒடிச்சே ஒரு உன்னை. ஏன் என்னால முடியல? ஏன் முடியல? எத்தனை அந்த மலையை சொல்லுவேன். ஒரு ராஜபாட்டு போட்டு ராக்கெட் ஜெயபாலனுக்கு அப்புறம் பாடின உரையாளர் ராதாகிருஷ்ணன் பேர் வாங்கின நீ ஐயா, அவர் உட்காந்து நாடகம் பார்த்தேன். சரி, நான் அந்த ஊரில் வேர்க்கடலை வைக்க வந்தவையா. வேர்க்கடலை வைக்க வந்தியா? ஏன்னா ஒரு மலையை போட்டுக்கிட்டு தடவை சொல்கிறேன்னா அடுத்த கடையை போட்டால் தடவை பேசியாப்பா. ஓ, நான் சொன்ன இந்த மலை உங்களுக்கு பிடிக்கலையா? முன்னணி சொல்ல வேண்டியதானே. ஒத்தக்கடை மலை, அன்னமலை என்ற மலை உண்டு. ஏன்? அந்த மகாபாரத கதையிலே கர்ணன் ஆகப்பட்டவன் பூலோகத்திலே அன்னதானம் செய்யல, சொர்க்கத்துக்கு போறேன், பசிக்குது, நீ பூலோகத்துக்கு போ, அன்னதானம் போடு என்று சொன்னதாலே வந்தா அன்னம் போட்ட கர்ணன். அன்னமிட்ட மலை இன்னைக்கு என்ன மலை? அண்ணாமலை. அண்ணாமலை. ஆக அண்ணாமலைக்கு அர்த்தம் இருக்கும் பொழுது ஓ மலை என்ன மலை? கம்பு கூட்டு முடி தெரியுது. சத்தியம் பண்ணி சொல்லு. தெரியுது இல்ல? சொல்லு. வேலிமலை. வேலிமலைக்கு தானே என்ன அர்த்தம்? வேலி சொல்ல மாட்டியா? உங்க அப்பா நம்பிராஜ் வந்தானே, எங்க அவன்? ஏரியான்னு ஓவரா வர நீ. சரி சரி, இதுக்கு மேல விட்டா கொழுந்தியா மேடைக்கு வந்துருப்போம். சரி, என்ன பண்றீங்க? உங்க அறிவியை நான் பாராட்டுகின்றேன். நம்ம கதையை சுமூகமா நடத்திக்குவோமா? உண்மையிலே உண்மையை தான் சொன்ன. காரணம் என்ன? பாண்டவர் 5 சிறப்பான ஒரு உண்மையை தெரியப்படுத்தினான் துரியோதனன். எதற்காக? அந்த மகாபாரதத்திலே தனக்கு ஒரு நாட்டிலே பாதி வேணும் என்ன உண்மையை சொல்ல வந்தா. ராஜபட்டாவரே இவன் தாங்க இவன் என்னை ஏய் விட்டான். ஏய், என் மாப்பிள்ள சொன்ன உன்னை புராண புயல் என்று, இலக்கிய இடி என்று, வசன நீ முந்தானேத்தோட என் மாப்பிள்ள அஜித் குமார் நீ கேள்வி கேட்டு அவரை என் மாப்பிள்ள ஒன்றும் அறியாது பச்சை மண்ணு. என் மாப்பிள்ளை கேள்வி கேட்டு நீ அசிங்கப்படுத்த நினைச்சிருக்க. அசிங்கப்படுத்தல, அவனை பவுடர் போட்டு கொண்டு வரதே பெரும்பாடாக இருந்துச்சு. அவன் பிள்ளை தூங்கிடுவேன். மேடையில் பல நாடுகளை ரெக்கை உடித்த பப்புன் அண்ணார் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு தம்பி சினம் உண்ட பல நாரதர. அப்ப எனக்கு எதிராக நீ பல நாரதர நீ ரெக்கையை உடிச்சியா?
பல நாரதருக்கு இந்த மாதிரி இதை செஞ்சு கொடுத்தோம். இங்க வாடா பரதேசி பையன், இங்க வாடா. பா ரெக்கை இழந்தான் காரணம் என்ன தெரியுமா? அந்த சடாயில் சொல்ல பகுதி அந்த சூரியன் நோக்கி சொல்லும் பொழுது இறக்கை தன் தம்பியை மூட அந்த சூரிய வெளிச்சத்தாலே அந்த இறக்கை எரிந்து ரெக்கை ஒடியப்பட்டது. அன்னைக்கு ரெக்கை ஒடிஞ்சது சடாய். நான் மாலை வைக்க வந்தவையா? அவன் ஆளு அசிஸ்டன்ட் மாலை இல்லையே, பல நாரதனை ஒடிச்சு அனுப்பிச்சிருக்கேன் கேள்விப்பட்டேன். ஐயா தன்னால் நாங்க ஊர்ல குருட்டு கோழி பிடிக்கிறவங்க. ஆச்சப்பாட்டா நீ இவரை உருவாக்கிக்கிட்டு இருக்க. இவன் சின்ன கருப்பு போடுறவன். அவன் மடுவை பத்தியெல்லாம் அல்றான் பாரு. போடா போடா ஐயா, தூக்க வரிசையில் போட்டுட்டேன், விட்டுருங்க. அப்ப இந்த இலக்கிய இடி என்று என் மாப்பிள்ளை சொன்னாரே, புராண புயல் என்று என் மாப்பிள்ளை சொன்னாரே, இதிகாச சுடர் என்று என் மாப்பிள்ளை ரஞ்சித்து சொன்னாப்பிள்ளையே. அது நான் கொரோனா டயத்திலே அடகு வச்சுட்டேங்க. என்ன திருப்பலங்க என்னது? ஏல ஏன்டா அதை போட்டு சொல்றேன். ஆனா இந்த ஆளு வாய் அவுசாரி வாய் மாதிரி இருக்கு. என்னையா நீ விவரம் பேச வந்த உன்னுக்குள் புதைந்திருக்கின்ற அந்த ராஜ நடிகரை நான் தோண்டி எடுக்க வேண்டும். தோண்ட முடியாது. ஏன்? அந்த இடத்துல முனி ஓட்ட இருக்கு. நீ போ. இன்னும் கொஞ்சம் விட்டா இங்கேயே மேடைக்கு வந்துடும் போல. அடுத்து யார் இருக்கா காவல்ல? என் தங்கச்சி. அதுக்கு முன்னாடி இன்னொரு பிள்ளை தவிக்கிட்டு நிற்கிறார். யாரு? வாலா நயனா போய் சந்திக்கலாமா? அழைத்து வருகிறீர்களா? அழைத்து வர பார்க்கலாம். நாராயணா. என்ன ரஞ்சித், இவ்வளோ நாளாக நான் பாட்டுக்கு அமைதியாக நானும் எங்கள் அண்ணன் மருதமணியும் காசை வாங்கிட்டு போவோம். இந்த ஆளை போட சொன்னது யாரா? இல்லை இப்படி நான் எந்த சீனில் வேர்த்ததே இல்லையாடா. ஊருக்காரங்களா? ஆனால் என்னடா 800 ஒம்பளை வாயை ஒரு ஆள் பேசுகிறாப்பில்லையாப்பா. கருங்குளத்தில் இருந்தாலும் போதும் கூடாது தண்ணி சண்டை ஓடுறதுக்கு. தம்பி அந்த இதுங்கிற மடுவு முன்ட்டை அவன் உன்னை யாரா மாலை ஓட சொன்னான்? ஊருக்கு போயிட்டாளா? போய் வாங்கிட்டு போய் படுப்பா. நீ படுக்கிறது குட்டியான மாதிரியே இருக்கு. பார்த்தா ஜெயப்பிரியா. என்ன மாமா ஒரே சந்தோஷமா இருக்கீங்க போல. நைட்ல இருந்து தண்ணி குடிச்சியா? தண்ணி குடிச்சியாவா? நான் ஏன் தண்ணி குடிக்க? நீங்க என்ன மூஞ்செல்லாம் வேர்த்திருக்கு, என்ன பண்ணீங்க? தண்ணி குடிச்சா நான் இல்லாதப்ப ஓடி பிடிச்சலாண்டீங்களா? உனக்கு மூத்திரம் தெரிக்க போகுது. யாருக்கு தெரிக்க போகுது? நீங்க என்னமோ பண்ணிருக்கீங்க. முகம்லாம் யாரோ ஒரு சாமியாரம் கருங்குளமா எங்க இருக்கிறாரு? நான் படுத்து எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் உங்கள்ட்ட பேசி ஜெயிக்க முடியுமா? நீங்க எப்படி பெரிய ஆளையும் போட்டு பார்த்துருவீங்க, எனக்கு தானே தெரியும். இந்த கிறுக்கு சக்காளி தூக்கத்துல எழுப்பி விட்டது யாரா? இந்த ஐயா வணக்கம்யா. இவர் மாதிரி என் மாமே மாதிரி யாரும் பேச முடியாதுன்னு சொன்னேன். சாமி ஆசீர்வாதம். ஐயா நான் மொட்டைனாக்குங்கய்யா. அரிய குந்தாடி மலை சித்த உள்ள வாயே. என்ன பஸ் ஸ்டாண்ட்ல பாம்பு காட்டுற மாதிரி காட்டுறாரு. நீங்க பயப்படாதீங்க. உங்களை பார்த்து பயந்து போய் மிரண்டு போய் நிற்கிறாரு. பயப்படல, அடுத்த ஊத்து ஊர்றாரு. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி விம்பளிக்கு விளையாமா இந்த முப்பலகே காத்துக்கொண்டு விம்பளிக்கு விளையாமா. அடி சண்டாளி இங்க வாடி. உன்னால முடியாத அவர் வர சொல்லிட்டு போறாரு, நீ இங்க நின்னுட்டு இருக்கீங்க என்ன? அட இது தெரியாம நான் முதல்ல உன்னைய கூப்பிட்டு இருப்பேன். அடி ஏமாமா பொம்பளை வாடகைக்கு ஓடுற ஆளா இருப்பாரு. அச்சம் மாடம் நான் மறந்தா மறுபடியும் உள்ள ஓடிட்டாரு. பரவாயில்லையே, உன் கருகிற பணியாரத்தை காமிச்சு. கருகிற பணியாரமா நான் முற்றும் திறந்தவன் இந்த பிள்ளையை சொன்னியா சொல்லலையா? திறக்கும் போது தானே வர முடியும். என்னது? முற்றும் திறக்கும். ஆசையை அறவே துறந்தவன். ஒரு நாளைக்கு அது இருக்கட்டும். உன் வரவேற்புக்கு நன்றி. இங்க வாமா. சிறப்பான பாட்டு, சிறப்பான பேச்சு, சிறப்பான தோற்றம், வாழ்த்துக்கள். யாரை கல்யாணம் பண்ண போற? நாசமா. என்னைக்கு போய் செவத்துல முட்டை போறியோ? ஏன் நாசமா போச்சுன்னா என்ன காரணம்? ஏன் என்ன காரணம்? நல்ல ஒரு பண்பாளர், என் மனதுக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தர். உலகத்துல காசு பணம் யார்ட்ட இல்லாம இருக்கு. எல்லாருக்கும் காசு பணம் இருக்குதான் செய்யுது. ஆனா தனக்கு கிடைக்கிற அந்த பொருளை பிறருக்கு செய்யணும்ன்ற அந்த மனசு யாருக்காச்சும் வருமா? அது என் மாமனுக்கு மட்டும் தான் உண்டு. அப்படியான சிறப்பு பொருந்தியவர், நல்ல ஒரு மனிதர், என் மனதுக்கு உண்மையில நெருக்கமானவர். ஆனாலும் இவனை கட்டாத. ஏங்க இப்பதானே நல்ல நாசமா போயிடுவோம் வாழ்க்கை. நல்ல விதமா தானே சொன்னீங்க, ஏன் கட்ட வேண்டாம்னு நினைக்கிறீங்க? ஏன்னு கேளு. இவன் இவரை கல்யாணம் பண்ணிட்டு நீ ஊர்ல போறேன்னு வச்சுக்குவோம். ஊர்ல போறேனா? இவரை கல்யாணம் பண்ணி நான் ஏன் ஊர்ல போறேன்? ஆம்பளை கிடைக்கலையா? நல்ல கொஸ்டின் தான். இவர் ஊர் என்ன ஊர் தெரியுமா? ஊர் பேர் தெரியுமா? இவர் ஊர் என்ன ஊர்? அதான் ஊருது. என்ன ஊரு? கள்ளிச்சேரி. கள்ளிச்சேரின்ற ஊர்ல, அந்த ஊர்ல நீ போனேனா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? உனக்கு மிகப்பெரிய அசிங்கம் காத்துக்கிட்டு இருக்கு. என்ன காத்துட்டு இருக்கு? இவரை கட்டுனாவே அசிங்கம். என்ன பக்கத்துல வாயா. இவருடைய அருமை உனக்கு தெரியாது. சொல்லுங்களே. இந்த காட்டுல காவல் பார்க்கும் பொழுது நேத்து ஒரு நாள் ஒரு புலி வந்திருக்கு. புலியை பார்த்தா நீ என்ன செய்வ? பயந்து தெரிச்சு ஓடி போயிருவேன். யாரான்னு ஓடுவாங்கல்ல? ஆமா. என் மாமன் ஓடல. பிடிச்சார், பக்கத்துல ஒரு கம்பு எடுத்து இந்த வகையில புலியை பிடிச்சாரு. வாயில குத்தியே கொண்டவர் என் மாமன். யார? புலி. அப்படியான பராக்கிர பொருந்திய இவர்.
எனக்கு இதுல தான் ஒரு சந்தேகம் இருக்கு. என்ன சந்தேகம்? நாளைக்கு இவரை கல்யாணம் பண்ணி போகும்போது இப்போ ஒரு மாதவன் மொண்டாட்டியா இருந்தா இந்த போராளி இவதாப்பா திருமதி மாதமே சொல்லுவாங்களா? சொல்லுவாங்க. இந்த ஒரு பேர் ரஞ்சித் திருமணம் பண்ணினா இந்த போராளி இவதாப்பா திருமதி ரஞ்சித். ஆமா சொல்லுவாங்களா? கண்டிப்பா சொல்லுவாங்க. மதுரையே காத்தார் ஒருத்தர், அவர் பேர் என்ன தெரியுமா? பருத்தியூர காத்தார் ஒருத்தர், பருத்தி வீரர். இவர் புலியவே குத்துன வீரன். நாளைக்கு இவரை கல்யாணம் பண்ணி நீ ஊருக்குள்ள போனீங்கன்னா இந்த போராணி இவன் தாப்பா திருமதி. போய் சுடுத நீ மாத்திரையும் போட்டு வா. அத்தனை சிறப்புக்குரியவன் யார் என்றால் தாங்கள். உங்களுடைய அருமை பெருமைகளை எப்படி சொன்ன பாத்தீங்களா? இதுக்கு மேல அருமை யாருன்னு சொல்ல கொஞ்சம் உள்ள போய் பாடுங்க. ஏன் புலி அம்மா மதுரையை காத்த வீரே மதுரை வீரன், பருத்தி ஊரை காத்த வீரே பருத்தி வீரன். இவர் புலியவே குத்திய வீரன். அப்ப இவர் எத்து பொல்ல அந்துவோ மயிர்மாலை. சரி, ஒரு புலிகுத்தி வீரன். புலிகுத்தி வீரன் சிறப்பு வாழ்க பல்லாண்டு சிறப்பாக வாழ வேண்டும். அடுத்த காவல் யார் இருக்கிறா? என் தங்கச்சி. அழைத்து பாருங்க வள்ளியை. ஆசி வழங்குவோம் நாராயணா. என் தங்கச்சி என்ன குளத்துல வருதோ. ஏங்க புளிய தானே குத்துனீங்க? குத்திட்டாலும் ஏமா ஒவ்வொரு உம்பளையும் குத்தி கொண்டு வைக்கிறதுக்கு நான் செம்பரியாட்டு கடையா மற்ற போகிறேன். காலையில் 5 மணிக்கு உன் புரிச்சங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணி நிற்பேன். நான் உனக்கு அத்தை கூலிக்கு வந்தவேன். உன்னை லீஸுக்கு எடுத்திருக்கேன் 4:30 வரைக்கும். தங்கச்சி ராசாத்தி ஒன்று காணாத நெஞ்சி காத்தாடி போலாடி. ராசாத ஒன்று காணாத நெஞ்சு காத்தாடி போலாடு. ஸ்ரீராமனோட பூமாலை போட வைதேகி உள்ளம் பாடுது. ராசாவே ஒன்று காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. ஒரு வஞ்சி கொடி நான் தானையா. கண்ணுக்கொரு வண்ண கிளி காதுக்கொரு கானக்கு நெஞ்சுக்கொரு வஞ்சி கொடி நான் தானையா. தித்தவளும் தங்கச்சிமிழா பருகும் சங்கத்தமிழா சந்தித்ததும் சிந்தித்ததும் யாரோடு இங்கே எனக்கு என்ன பேச்சு வாழ்ந்தாக வேண்டும். ஆசாவே ஒண்ணு காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. மங்கை ஒரு கங்கை என மன்னன் ஒரு கண்ணன் காதில் ஒரு காதல் கதை சொன்னால் என்ன. மங்கை ஒரு கங்கை என மன்னன் ஒரு கண்ணன் என காதில் ஒரு காதல் கதை சொன்னால் என்ன. அத்தை மகனோ மாமன் மகனோ சொந்தம் எதுவோ பந்தம் எதுவோ சிந்தித்ததும் சிந்தித்ததும் ராசாமி ஒண்ணு காத்தாடி போலாடுது. ஸ்ரீராமனோடு பூமாலை போட வைதேகி உள்ளம் ராசாமி ஒண்ணு காணாத நெஞ்சு காத்தாடி போலாடு காத்தாடி போலாடு. என்ன விஷயமா அண்ணா என்ன கூப்பிட்டீங்க? காரணம் இங்கே வள்ளியா நடித்திருக்கும் அன்பு தங்கச்சி கம்மங்காடு ராசாத்தி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை ஒத்து கௌரவப்படுத்துகிறார். பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்திய கிராமத்தார்களுக்கும் பெரியோர்களுக்கும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி. வணக்கம். நம்ம இடத்துக்கு நாரத மகரிஷி வந்திருக்கிறார். நாரத மகாமுனி நம்ம தேடி நம்ம இடத்துக்கு வந்திருக்காரா? என்ன பிரம்மாவின் புத்திரர், கலைவாணியின் மைந்தர், வீணாகர பிரியர், 14 லோகம் செல்லக்கூடியவர். நீங்க பாத்தீங்களா? இந்த பிள்ளை பார்த்தாலா? நான் பார்க்கல இல்லையா? என்ன பண்ணிக்கிறீங்க? அந்த ஆளு வாடை உனக்கு ஒட்டிக்கிச்சா?
நீ நல்லா தானே தருந்த நல்லா தானே இருக்கு தங்கச்சி. அந்த ஜாமியாட்ட நம்ம ஒரு வார்த்தை கேட்டா திக்கி திக்கி பதில் சொல்றாப்புல. பேச்சே வரல. இல்லண்ணே, நாரதர்னா சாந்தமா இருப்பாரு, அமைதியானவர் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இருந்தாலும் சாந்த குலைச்சிட்டு அடிக்கிறாப்புல. நீ என்ன பயந்துட்டியா? வரலையா? அந்த சுவாமியை நான் பார்க்க வேண்டும். வாங்க சாமி. வந்தாரை பாமாலை பாடி வரவேற்பது எங்களது பாரம்பரியமே. ஆகையில என்னென்ன பண்ற? ராகவனே ரமணா ரகுநாதா ராகவனே ரமணா ரகுநாதா ராகவனே ரமணா ரகுநாதா பார்க்கடல் வாசா ஜானகி நேசா பாடுகின்றே வரம் தா ராகவனே